ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இரும்பு பாத்திரங்களை பத்தி பார்ப்போம். இரும்பு பாத்திரங்களை சமைக்கும் போது நிறைய சத்துக்கள் நிறையதா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அலுமினிய பாத்திரங்களையும் நான்ஸ்டிக் பாத்திரங்களையும் தவிர்க்கணும்னு சொல்றாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாத்திக்கலாங்க. மண் பாத்திரங்கள், இரும்பு பாத்திரங்கள், அடிக்கனமான ஸ்டீல் பாத்திரங்களை பழகிக்கலாம். அதை பத்தி இப்போ நம்ம இரும்பு பாத்திரங்களை ஃபர்ஸ்ட் டைம் பழகும் போது அது தூக்கரையோ ஸ்மெல் வருங்க. அதுக்காக நம்ம கடாயில் அதை நல்லா ஸ்டெப் போட்டு வாஷ் பண்ணிட்டு கடாயில் ஆயில் ஊற்றி நறுக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா பொரிச்சு கீழே கொட்டிக்கணும். மறு டைம் அதை வாஷ் பண்ணிட்டு அதே மாதிரி ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு முட்டையை பொரிச்சு அதை கீழே போட்டுக்கலாங்க. அதை நல்லா ஸ்டெப் பண்ணி வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி அடுப்பில் ஹீட் பண்ணி நம்ம சமைக்க யூஸ் பண்ணுற எந்த ஆயில் வேணா இருக்காங்க அதை ஊற்றி கொஞ்சம் எல்லா இடத்துலையும் காட்டன் துணியோ டிஷ்யூ பேப்பர் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சா நம்மளுக்கு கடாய் ரெடி ஆயிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம சமைக்க ஆரம்பிச்சலாம். இது ஒவ்வொரு டைம் நம்ம வந்து இரும்பு கடாயில் சமைக்கும் போதும் சமைச்சு முடிச்சது அது வேற பாத்திரத்தை மாற்றிட்டு அதே சமயத்தில் இந்த கடாயும் உடனே வந்து நம்ம வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஈரம் இல்லாமல் கவர் துணி போட்டு தொடச்சிட்டு ஹீட் பண்ணி அந்த ஹீட்டோடைய லைட்டாக ஆயில் ஊற்றி நம்ம இந்த மாதிரி எல்லா இடங்களையும் பண்ணும்போது ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சா நம்ம அடுத்த நாள் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இதில் ஃப்ரை ஐட்டம்லாம் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பா ஃப்ரை ஆகி வருதுங்க. நல்லாவே இருக்குங்க. இதில் சமைக்கும் போது நான்ஸ்டிக் இது நல்லா ஒட்டாமையும் நல்லாவும் வருதுங்க. இதில் ஒரு சில ஐட்டம் கடாயை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ கேர் தேவைப்படுது. ஆனால் நமக்கு வந்து தோசைகளுக்கு இவ்வளோ கேர் தேவைப்படாதுங்க. ஏன்னா நம்ம தோசை ஊற்றி அது ஆயிலோட நம்ம எடுத்து வச்சுலாங்க. அப்போ தான் அடுத்த தடவை நமக்கு நல்லா ஒட்டாம வரும். ஒரு 2-3 டேஸ்க்கு மட்டும் ஒரு ஜென்டில் வாஷ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நான் அடைங்கெல்லாம் போகிறதுக்கு சப்பாத்தி போகிறதுக்கு தனியாக வச்சிருக்கேன். தோசை ஊற்றுக்கு தனியாக வச்சிருக்கேன். ரெண்டும் ஒன்றா போட்டால் சரியாக வர மாட்டேங்குது. தனித்தனிகள் வச்சிருக்கேங்க.